ஆண்டவரின் வருகைக்காக காத்திருக்கும் நாம் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பவர்களாக வாழ வேண்டும். சோம்பேறி தெரியாமல் நமது உணவுக்காக உழைத்து வாழ வேண்டும். ஆண்டவரையே பற்றி கொண்டு மன உறுதியோடு இருந்து நமது வாழ்வை காத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான வரம் வேண்டி இந்த திருப்பணியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பொது காலத்தின் 33ஆம் ஞாயிறு பலிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இத்திருப்பலியானது இறை மக்கள் அனைவரின் குடும்ப கருத்துக்களுக்காக கொடுத்து செபிக்கப்படுகின்றது. இத்திருப்பலியை நாம் கலந்து முறை ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிக்க வேண்டுவோம். உள்ளம் நோக்கி வருவோரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவை இரக்கமாயிரும். எங்களுக்காக பிறந்து பேச தந்தை வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாக. உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். இறைவாக்கினர் மலாக்கி மொழியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 1-2 முடிய. இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்டு சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெடுத்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சு கிடைக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நாம் நலம் பெறுவோம். இது ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. மக்களிடங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். யாழினை நீட்டி ஆண்டவரை புகழ்ந்திருங்கள். யாழினை இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்வத்து பாடுங்கள். பல்லவி. மக்களிடங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். கடலும் அது நிறைந்தவைகளும் உலக
பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார், மக்களிடங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. மக்களிடங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். இரண்டாம் வாசகம். உழைக்க மனமில்லாத எவரும் முன்னர் ஆகாது. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவசனங்கள் 7 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் பொருந்துவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களுடைய இருந்தபோது நாங்கள் சோம்பேறி தெரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாக இல்லாதபடி இருப்பதாகாய் இராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமை இல்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் முன்னலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்த போதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றி திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். இத்தகையோர் ஒழுங்காக நாங்கள் வேலை செய்து நாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின் மீது கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்காக, நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள், ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் குழப்பங்களை பற்றி கேள்விப்படும் போது திகில் உறாதீர்கள், ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும். அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுவின் கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரை பொறுத்து அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பில்லை.
அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோர், சகோதரர், சகோதரிகளும், உறவினர்களும், நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுக்கு சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசல் வழிபாடுகள் அனைத்தும் ஆண்டவரை நாம் பற்றி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை, அதாவது நாம் நம்பிக்கையில் நாம் சொல்லுவோம். மீண்டும் வருவார், வாழ்வுரை இறந்தோரை தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாம். பழைய மொழிபெயர்ப்பில் சீவியர் மறித்தவரை சீவியர் ஜீவன் ஜீவிக்கின்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய மொழிபெயர்ப்பில் வாழ்வோர் யாரு? நம்ம தான். வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க அவர் மீண்டும் வருவார். அவர் தந்தை வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோம். அல்லது தீர்ப்பு வழங்குகின்ற நாள், அல்லது இந்த உலகத்தின் முடிவு அல்லது இறுதி நாள் என்பதை பற்றி நமக்கு அதை பற்றி சுற்றி வருகின்ற நவம்பர் மாதம் இறந்தவர்களுக்காக ஜெபிக்கின்ற ஒரு மாதம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இறப்பு, உயிர்த்தெழுதல், நிலைப்பாடு, உலக முடிவு, இயேசுவின் வருகை, இறுதி தீர்ப்பு, இதெல்லாமே இந்த திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி நாட்கள் இருக்கின்ற நமக்கு வருகின்ற ஒரு உண்மை. இதை இரண்டு பகுதிகளாக நாம் சிந்தித்து பார்ப்பது நமக்கு எல்லாம் போய். ஏனென்றால் ரசை வாசகம் எல்லாருக்கும் பயன்பாடு இருந்துச்சு இல்லையா? அந்த நாள் உங்களை எதிர்ப்பார்கள், உங்களை கொள்ளுவார்கள், நாட்டை எதிர்த்து நாடும், அரசை எதிர்த்து அரசும் எதிர்த்து இருக்கும், நிலநடுக்குதலும், பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும், அச்சுறுத்தக்கூடிய பல அடையாளங்களும் வானில் தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் இயேசு தம் சீடர்களுக்கு சொன்னது. இதெல்லாம் இயேசு முதல் வருகையின் போது நடந்தது. நடந்துச்சு. இயேசு தான் சொன்ன எல்லாமே என்ன ஆயிடுச்சு? நடந்துருச்சு. இயேசு முதல் வருகை. இயேசு இரண்டாம் வருகைக்கும் இது தொடர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை, ஆச்சரியம். இப்ப நிலநடுக்கம் ஏற்படவே இல்லையா? ஏற்படுத்த இல்லையா? நாடுகளை எதிர்த்து நாடுகள் சண்டை போடுறது இல்லையா? போடுறாங்களா இல்லையா? இப்போ உலகத்தில் சண்டை பிரச்சனை என்னன்னா நாடுகளிடையே இந்த சண்டையாக எந்த நாடு சண்டை இல்லாத நாடு இல்லவே இல்லை. எல்லா நாடுகளுக்கும் ஒரு எதிரி நாடு இருக்குது. யாராவது ஒரு எதிரி நாடு பாருங்க. எல்லா நாடுகளும் தங்களை காத்துக் கொள்வதற்காக, பாதுகாப்பிற்காக, ராணுவத்திற்காக தான் அதிகமான செலவு செய்யறாங்க. நம்ம நாடே சேர்க்கிறோம். அதிகமான செலவு, மக்களுடைய சுகாதாரம், மக்களுடைய உடல் நலம், மக்களுடைய கல்வி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதிகமான பணம் கிடையாது. இப்போது நம்ம நாட்டில் அரசுகள் அதிகமான செலவு செய்கின்றதால் அது படிப்புலாம் நிறைய செலவு பண்றாங்க. ஆனால் அதை விட பல மடங்கு அதிகம் யாருக்கு எதுக்கு நாட்டின் சத்தமா சொல்லுங்க, பாதுகாப்பு. அதை வாங்குறது, ஃபிளைட் வாங்குறது, போருக்கு விமானங்கள் வாங்குறது, அணுகுண்டு வாங்குறது, ஆயுதங்கள் வாங்குறது. ஏன் வாங்குறாங்க? திடீர்னு ஒரு நாடு
முடிச்சுட்டே இருக்கும். மிலிட்ரி காலத்தில் பார்க்க தெரியுங்களா, எப்போ சண்டை நடக்குது, அதனால் டெய்லி காலையில் என்ன பண்ணுவாங்க, வேலை சண்டை நடந்தாலே சண்டை நடக்கிற மாதிரி ஒரு அலர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இது முதல் வருகை. இரண்டாம் வருகை என்பது உலகத்தில் இருந்து நாம் உலக முடிவு. அது நமக்கு எப்போ தெரியாது. எப்போ நிறைய ஆண்டுகள்ல இந்த நாங்கள் சின்ன பசங்க 2000 வந்துச்சு. அப்போ வந்து என்ன பண்ணாங்க, எல்லாம் உலக அழிவு சொல்லிட்டாங்க. உலக அழிவு தான் நமக்கு ஒரு கடனாக இருந்தான். அப்படியே ஒரு கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, உலக அழிவு போகிறவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த கடைகளுக்குலாம் என்ன ஆகிடும், வீணாக தான் போவோம். எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு கொடுத்தா கொஞ்சம். அப்புறம் அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, டிசம்பர் மாதம் 31 செம்மையாடி ஏன்டா இருக்கு பசங்க தான் சொன்னாங்க, டிசம்பர் 31 உலகம் அழிஞ்சிருவாங்க, கடையில் என்ன பண்ணிடும் வீணா போகும் சொல்லிட்டு வீணா போக போய் பசங்களுக்கு நண்பர்கள் கொடுக்குறான்னு சொன்னாங்க. அப்புறம் ஜனவரி மாதம் தான் பிறந்தது. பிறந்து பார்த்தோன்னா அவள் என்ன அவள் உலகம் அழிவு, நீங்கள் உலகம் அழிவு. அப்போ வந்து டிசம்பர் மாதம் 28 கடுதா ஆரம்பிச்சாங்க. என் கூட படித்த பெண் பிள்ளைகள்லாம் பண்ணாங்க, ஒரே அழகா அவங்க அழகா நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். உலக அழிவுனா அழைக்கிறோம் சரிங்களா. அதனால உலக அழிவு எப்படி இருக்கும் என்பதை நாம நினைத்து பார்ப்பது நல்லது. உலகம் அழிவு என்பது முதலாவது நமது அழிவு, நமது இறப்பு. அது முதலாவது. எப்பொழுது நீங்கள் நமக்கு இறப்பு வருகிறதோ அப்போது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம். அப்போது நமது உலகம் முடிவுக்கு வருகிறது. இது முதல் எண்ணம். ஒட்டுமொத்த உலகம்னா எந்த உலகம், இந்த பூமி மட்டுமா உலகமா அல்லது மற்ற நாடுகள் உலகமா அப்படின்னு நம்மளால கணக்கிட்டு அறுதி சொல்ல முடியாது. ஆனால் ஆங்காங்கே ஏற்படுகிற நிகழ்வுகள், கொள்ளை கொரோனா வந்துச்சு, இயேசு சொல்லியிருக்கார், பல பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படுத்தினாங்க எப்பயே சொல்றாரு. ஆனால் கொள்ளை நோய் வந்துச்சு, யாரை எடுத்து போறது, யார் மனசாட்சி இல்லாம எல்லாரையும் வந்துச்சு, வாடி போட்டு போயிடுச்சு. அப்போ அவர் எவ்வளவு இருந்தாங்க. அப்போ சத்தமெல்லாம் பாவிகள் சாவாமல் நல்லவங்க இருக்குமா அப்படி இருக்கலாமா? திரும்பி ஒரு ஆக்சிடென்ட் செத்து போயிடாரு, பரவாயில்லப்பா அம்மா பாவம் பண்ணிக்கிறாங்க, அவன் கடவுள் சொல்லுங்க, நான் உயிரோட இல்லை, நான் பாவமே பண்ண சொல்ல முடியுமா? சொல்லலாமா? என்ன சொல்றீங்க? ஏன் அப்படி நடக்குது? ஏன் என்ன நடக்குது? நல்லவங்க செத்துறாங்க, பாவிகள்லாம் அவங்க சொல்றாங்க. உலகத்துல யார் செத்துறாங்க? நல்லவங்க செத்துறாங்க, பாவிகள்லாம் கடவுள் உதவிச்சாங்க. எனவே இந்த வருகின்ற வாரம் கிறிஸ்து அரசர் திருவிழாவின் திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரம். அதற்கான ஒரு முன் தயாரி தான் இந்த வாசகம். ஒன்றும் முடியல, இந்த திருவழிபாட்டு ஆண்டு முடிவடைகிறது. திருவழிபாட்டு ஆண்டு முடிவடைவதால் அதற்கு ஏற்ற ஒரு முடிவுரையோடு வாசகங்கள் வருகின்றன. அதை நான் புரிஞ்சு உலகம் எப்போ முடியும், உலகம் எப்போ பழையும், அந்த எப்போ சாகும், அதெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு முடிவுக்கு வர எல்லாருக்கும் முடிவு இருக்குது. அந்த முடிவுக்கு பிறகு மறுவாழ்வு என்ற நிலைப்பாடு இருக்கிறது. எனவே அதற்கு ஏற்ற வகையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் ஒரு விழிப்புணர்வோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம தரப்படுவது செய்யும். உலகம் முடியும், உலகம் அழியும். ஒரு நாள் நம்மளாம் மண்ணில் புதைக்கப்படுவோம், ஒரு நாள் மண்ணில் புதைக்கப்படுவோம், ஒரு நாள் உயிர் தெழுவோம், ஒரு நாள் கடவுள் நமக்கு நீதி தீர்ப்பு வழங்க வருவார். நன்மை தீர்வுகளுக்கு நமக்கு தீர்ப்பு வழங்குவார். அதற்கு ஏற்ற வகையில் நாம் இந்த உலகத்தில் தினந்தோறும் வாழணும். கடவுள் நம்மை தினந்தோறும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்றால் இன்றைய காலையில் நிறைய பேர் நேற்று என்ன வந்து ஒரு பார்த்தாரு, பேசியிருந்தாங்க.
பேசிட்டு அவர் வந்து என்ன சொல்றது, திருநெல்வேலி ஒரு ஃபாதர் நேற்று திறனடி வரும்போது அவங்க தியானம் இருந்தோம், அவங்க பேசியிருந்தாங்க. பேசி நைட்டு எனக்கு காலையில் தான் போனோம். நேற்று நைட் 11 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அப்பா இறந்துட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. காலையில் அவங்க சந்தோஷமாக பேசுனதா இருந்தாங்க. நைட்டு பார்த்தா இந்த எப்போ நடக்குன்னு தெரியாது. எனவே நாம் என்ன செய்யணும், எல்லாருக்குமே ஒரு முடிவு இருக்கின்றது, இறப்பு இருக்கின்றது என்பதை நாம் நம்ப வேண்டும். இதை நம்ப கிடையாது, இதுதான் உலக நியதி, நிதர்சனம், யதார்த்தம். நமக்கு ஏதோ இலட்சிய வராது ஆடுகிறாங்க, நம்ம சாகவே மாட்டோம் அப்படின்னு நிறைய பேர் ஆடுகிறாங்க. அதனால் கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப ஓவரால் கம்யூனிகேட் பண்ணி பேசுறது, என்ன சொல்றது, நான் தான் பெரியவன், ஐ பிக் ஷாட், என்னை யாரும் பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. பேசுறதுலாம் கொஞ்சம் குறைச்சி, எவ்வளோ பேர் பிக் ஷாட் எங்கே போயிருக்காங்க, மருந்து தான் போயிருக்காங்க. யாராவது ஒரு பிக் ஷாட் ஆகுது உயிரோட இருந்தாங்களா? எவ்வளோ பேர் அரசர்கள், எவ்வளோ பெரிய பணக்காரர்கள், எல்லா பிக் ஷாட்டுக்கும் அவன் அடிதான். எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த ஆறடி. எதை நாம் சிந்தித்து பார்ப்பது அவசியம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இந்த நமது வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய முதல் வாசகமானது, உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அந்த நாள் வரும், அந்த இறுதி நாள், அந்த இறுதி தீர்ப்பு நாள் எப்படி வரும் என்பதை இறைவாக்கினர் மலாக்கி நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அந்த நாளில் சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்படுவார்கள், சருகாவார்கள் சொல்றாங்க. யாரும் கெட்டது பண்ணது அவனா இல்லைங்க, நெருப்புல போட்டு சருகாயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய பதிலுரை பாடலானது, மக்களிடங்களை ஆண்டவர் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். எல்லாமே கொஞ்சம் நடக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும், அந்த நாளில் தீயவர்களை கடவுள் அழைத்து மக்களை நீதியுடன் நேர்மையுடன் ஆட்சி செய்வார். இறையாட்சி தான் இருக்கு, நிரந்தரமான. நல்லவர்கள் கடவுளோடு இருப்பார்கள், நிலை வாழ்வில் இருப்பார்கள். அதை நம்ம நம்பிக்கை சொல்லணும். உயிர்த்தெழுதலை நம்புகின்றேன், பாவ மன்னிப்பை நம்புகின்றேன், உடலில் உயிர்த்தெழுதலை நம்புகின்றேன், நிலை வாழ்வை நம்புகின்றேன். நாம் அதை உணர்ந்து சொல்லணும். நிறைய பேர் நம்பிக்கை சொல்றப்ப சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக நினைப்பாங்க. ஆனால் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கடுத்தாக இரண்டாம் வாசகமானது, உழைக்க மனமில்லாத எவரும் உன்னதாவாது என்பதை போராடுகிறாங்க தெளிவாக நேரடியாக சொல்றாங்க. இந்த உணவுக்கு உழைப்புக்கு நெருங்கிய உணவு இருக்கின்றது, தொடர்பு இருக்கின்றது. உணவு இல்லாமல் இருக்க முடியாது, கரெக்டாக உணவு இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு நாள் இருக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தண்ணியாக தான் குடிச்சாங்க. எனவே இந்த நிகழ்வில் நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உணவு இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு பதில உழைப்பு இல்லாமல் இருக்க முடியாது. என்ன சொல்றீங்க? உழைப்பு இல்லாமல் இருக்க முடியாது, உணவு இல்லாமல் இருக்க முடியாதுன்றது உண்மை. சாப்பிடாம பசி இருக்கும், ஆனால் உழைப்பு இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியாது. தனித்தனியாக கேட்கணும். உழைப்பில்லாமல் இருக்க முடியாது சொல்றவங்க யாரு? உழைக்காம நிறைய பேர் இருக்கிறாங்க, அதெல்லாம் சொல்றாங்க. யார் சொல்றது உழைக்காம இருக்க முடியாது சொல்றது? உழைக்காம இல்லாம இருக்கிறதா? இல்லாம இருக்கிறதா? இருக்கலாம். உழைக்காமல் உண்பவர்கள் இருக்கின்றார்கள். அவங்களை பார்த்தாலே தெரியும். மெகா சைஸ் சைடில் இருப்பாங்க, சைடில் வந்து போவாங்க. எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடுவாங்க தெரியும்.
எப்படி உடம்பு பார்க்கணும், எப்படி உடம்பு பார்க்கறது தெரியாது. உழைப்பதற்கு அவங்களுக்கு மனசே வராது, அலட்சியா இருக்கும். உழைப்புன்றதே அலட்சியம். கடின உழைப்பு என்பது நமக்கு தெரியாது. கடின உழைப்பு என்பது கடவுள் கொடுத்த ஒரு கொடை, அருள். அது மேண்டேட் தான், கம்பல்சரி. நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தனை என்ன பண்ணணும்? பாடுபடுவது, உழைக்கணும். உழைப்பு என்பது மனித இனத்தை, மனித குலத்தை வளர்ப்பதற்காக கடவுள் கொடுத்த ஒரு கொடை, அருள். ஆனா இன்னைக்கு உழைப்பை வந்து நிறைய பேர் தப்பா போச்சுனாங்க. ஐயோ இல்லை வேலை செய்ய உழைப்பு என்பது அசிங்கமா பாருங்க. உழைப்பு ஐயோ இப்படி போறோமா சமவையில் ஒரு நாள் நான் வந்து கலர்பாத்திரம் போய் விட வண்டியை போய் விட பேச சொன்னான். நானே வண்டிங்கன்னா அவன் சொன்னான் நீ வெளியில இருப்பாரு சாதகமாக போய் விளாடுறோம். நீ ஒரு 20 வயசு 22 வயசு. அப்போ உழைப்பு என்பதுதான் இருக்குது, கஷ்டமா இருக்கு. எல்லாருமே வெயில் தான். ஆனா வெயில் பார்க்காம உழைக்க நினைக்கிறதுனால இல்லையா? வெயில் இருக்கு ஒரு சிலர். ஏன்னா அதற்கு அக்கஸ்டம் அப்படி சொகுசா வாழ்ந்து பழகிட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து பழகிட்டாங்க. கம்ஃபர்ட் ஜோன் தான் லகுவாக, எளிமையாக, சொகுசாக, செல்லமாக இருந்து பழகினாங்க. மொபைலில் எப்படிப்பட்ட கண்டென்ட்ஸ்லாம் அவங்க பார்க்கறாங்க தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு யாருக்காக மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்களோ அவங்களாம் என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்குறாங்க, இளைஞர்கள் என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்குறாங்க தெரியுமா? தெரியாது. ஏன்னா நீங்கள் அதை கற்றுக்கொள்ள மொபைல் யூஸ் பண்ணுவா அப்படின்னா சொல்லிக்க. மொபைலை நல்ல வச்சுக்கு பயன்படுத்து, கெட்ட வச்சுக்கு பயன்படுத்தாத அப்படின்னு நம்ம சொல்லித்தர கிடையாது. பெற்றோர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சமூகமே சொல்லித்தர கிடையாது. அப்போ அவங்க பண்ணுவாங்க, இயற்கையாகவே மனிதன் ஆதாம் அவரோட வேலை பசங்க தானே, நல்லது செய்யணும் கெட்டதான் நம்ம போயிட்டு தேர்ந்தெடுப்போம். அது வந்து நம்ம ஒரு பிறப்பிலிருந்தே வருகின்ற ஒரு இயல்பு. மொபைலே பார்க்கணும் அப்படின்னு தான் நம்ம ஒழிக்கிறேன். அவன் என்ன பண்ண மாட்டாங்க, தொடர்ந்து மனதிற்கு கெட்ட எண்ணங்களை, கெட்ட சிந்தனைகளை நாம் பார்த்துட்டே தான். இயற்கையாக மனசு எதை செய்ய தோணும்? கெட்ட செய்யதான் தோணும். ஆன்மா கரைபடித்து இருக்கும். பாவங்கள் நிறைந்த ஒரு மனிதனாக நாம் உருவெடுக்கின்றான். இறுதியில் நாமளே சாட்சி சொல்லிடுவோம், நாம் பெரிய பாவி, நாம் பெரிய பாவி நானே ஒத்துக்குவோம். எப்போ ஒத்துக்குவோம்? சின்ன வயசுல இருந்து எல்லாரும் அட்வைஸ் கேட்காம, ஸ்கூல்ல கேட்காம, பேரண்ட்ஸ் அட்வைஸ் கேட்காம, ஃப்ரெண்ட்ஸ் அட்வைஸ் கேட்காம எல்லாம் கேட்டு மொபைல்ல தப்பான விஷயங்கள்லாம் பார்த்து குடிச்சு அவன் எல்லா தவறுகளையும் பாவங்களையும் பண்ணி முடிச்சுட்டு என்னென்ன பண்ற போயிட்டாங்க. ரொம்ப தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டேன், என் வாழ்க்கையே அழிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க வாக்கு சொல்லுவாங்க. அப்போ வயசு 40 ஆயிடுது. அப்புறம் மனமாற்றம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படியே மாற்றிருப்பாங்க. எனவே இதுதான் நமக்கு தரப்படுகின்ற எச்சரிக்கை, இதுதான் நமக்கு தரப்படுகின்ற ஒரு அழைப்பு. உலகம் அழியப் போகின்றது என்பதை விட இன்னொரு வாழ்க்கை அழியப் போகின்றது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடவுள் கூறுகின்றார். இந்த எச்சரிக்கை அழைப்பாக ஏற்றுக்கொண்டு மனம் மாற முயற்சிப்போம், உழைக்க முயற்சிப்போம். நிச்சயமாக நம்ம உழைப்புக்கு ஏற்ற பலனை இறைவன் நமக்கு அருள்வார். ஆமென். Yeah.
திருத்தந்தை 14 லியோ, எனது பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவியர் அனைவரும் இறைமக்கள் தங்கள் இறுதி நாளில் ஆண்டவரை சந்திக்கக்கூடிய பேச்சினை பெரும் வண்ணம் அவர்களை நன்கு தயாரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வத்துடன் உழைக்க வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் நாட்டை ஆள்கின்ற தலைவர்கள், மக்கள் பணியாளர்கள் மக்களை நல்வழியில் நடத்தி அனைவரும் ஒற்றுமை உணர்வுடன் வாழ வழிகாட்ட உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் சொல்லும் செயலும் ஒழுக்கத்துடன் கூடியதாகவும் பிறருக்கு நல் உதாரணமாகவும் திகழும். இதன் வழியாக நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வுக்கு நற்சான்று பகரவும் எங்களுக்கு உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இவ்வுலக வாழ்விற்கானவற்றையே அதிக பற்றுதலோடு தேடுகிற நாங்கள் விண்ணக வாழ்விற்கானவற்றையும் தேடி சேர்த்து வைக்கவும் அதன் வழியாக நாங்கள் என்றும் உமக்கு உகந்தவர்களாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறு நேரம் அமைதியாக கொண்டாடுவோம். மன்றாட்டுகளை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உனக்கு என்று மன்றாடுகின்றோம்.
அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் உள்ள இறைவனாக தந்தைக்கு ஏற்றதாகப்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு அருள்புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மாண்புக்குரிய உமக்கு திருமுன் நாங்களும் கொடுக்குமை காணிக்க இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்றுத் தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை நிலை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிலிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தவர்களிலிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை காப்பவரோடும் வான்படையின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நீர் ஆவி ஒழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமும் இவை மாறமானவாகும். அவர் பாடுபடுவதும் நினைத்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறுகிறார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர்களே இரவிருந்தை அருந்தியவை கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார்கள்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணிக்கும் ஊழியம் உடைய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டு எனவே நாம் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ் காலிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்கிறது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிக்குள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உணர்ந்தவராயிருந்தோர் ஆகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாய் வந்து எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் புரிந்து கொண்டாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று நாடுகின்றோம். மது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருப்புதர்களுக்கு நுழைந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை மறைத்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்திரளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோம். கிறிஸ்துவின் திருவுருவம் நம்மை காத்து இறைவாழ்வார். நினைவில்லாத நிழல்கள்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்டுள்ளனாக உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு அழைத்து செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. நியாய அறிவிப்புகள். சென்ற வாரத்தின் காணிக்கை 2000 ரூபாய், மெழுகுவர்த்திருந்தது 630 ரூபாய். மேலும் மணிக்கூண்டிற்காக அமலதாஸ் ஜெயா அவர்கள் 1000 ரூபாய் கொடுத்துள்ளார்கள். மலர் இருக்கிற அந்தோனியம்மாள் 1000 ரூபாய், சபை முத்து ரோஸ் அவர்கள் 1000 ரூபாய், ஜோசப் பெரியநாயகம் அந்தோனி ஆரோக்கியமலை 4000 ரூபாய், வஸ்திர கிருஷ்ணாபுரம் ராஜா ஜெசிந்தா 5000 ரூபாய், புடவை விற்ற காசு 500 ரூபாய், ஜெனரேட்டர் வாடகை வந்தது 500 ரூபாய். உங்கள் தாராள உள்ளதற்கு நன்றி. மேலும் மணிக்கூண்டில் கட்டுவதற்கான பணிகள் துவங்குகிறோம். தயவு செய்து இன்னும் 5000 வரை கொடுக்காதவர்கள் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் 5000ல் 2000 1000 கட்டியிருக்கிறவங்க மீதி உள்ள பணத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மணிக்கூண்டில் கொடுத்து முடிந்தவங்க உங்களால் முடிஞ்சது திரும்பவும் மணல், ஜல்லி, கம்பி எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் முடிஞ்சாலும் உங்களால் மட்டும்தான் முடியும். தயவு செய்து நீங்கள் முன் வந்து இதை செய்தீங்கன்னா உடனே நம்ம கட்டி முடிக்கலாம். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் குடும்ப புத்தகங்கள் வாங்காதவர்கள் வாங்கிக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறீர்கள். மேலும் குடும்ப புத்தகம் இல்லாதவங்க தங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அனைவருடைய பெயர்களை எழுதி தந்து புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.